ஓர் அழகான கோடை காலத்தில் வெட்டுக்கிளி ஒன்று பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தபோது ஒரு எறும்பு கூட்டம் குளிர்காலத்திற்காக உணவை சேகரித்து கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தது. எறும்புகளின் கடின உழைப்பை கேலி செய்த வெட்டுக்கிளி, உணவுகள் தாராளமாக கிடைக்கும் இந்த கோடை காலத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் என்று கூறியது. ஆனால் எறும்புகளோ குளிர்காலத்தில் உணவு கிடைக்காது என்பதால் இப்போதே சேவிப்பதாக கூறியும் வெட்டுக்கிளி அதை செவிமடுக்காமல் விளையாடிக் கொண்டே இருந்தது. சில மாதங்களுக்குப் பிறகு குளிர்காலம் வந்து பனி மூடியபோது உண்ண உணவின்றி பசியால் வாடிய வெட்டுக்கிளி எறும்புகளிடம் சென்று உணவு கேட்டது. எறும்புகள் தங்களுக்கு இருந்த உணவில் சிறிது கொடுத்து உதவவே உழைப்பின் அவசியத்தை உணர்ந்த வெட்டுக்கிளி தனது சோம்பேறித்தனத்தை கைவிட்டு உழைக்கத் தொடங்கியது. வரும் முன் காப்பதே அறிவு என்பதும், இன்பமாக இருக்கும் காலத்திலேயே எதிர்கால தேவைகளுக்காக உழைத்து சேமிக்க வேண்டும் என்பதுமே இக்கதையின் நீதியாகும்.